Hello students, last class la inga primary இந்த secondary resistance primary ல ரெஃபர் பண்ணியிருந்தோம். அது என்னன்னா இதை இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது R2 dash அப்படின்னு சொல்லியிருந்தோம். R2 dashக்கு இதுதான் ஃபார்முலா. R2 dash is equal to R2 by K square இதுதான் ஃபார்முலா. பட் இதில் என்னென்னா சம்டைம்ஸ் கொஷனில் என்ன கேட்பாங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர்டு டு ப்ரைமரி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரைமரியில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா சம் ஆஃப் R1 அண்டு R2 டேஷ் இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதான் இது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர்டு டு ப்ரைமரி. ஆர் ஈக்குவலன்ட்டுன்னு நோட்டேட் பண்ணுறோம். ரெஃபர்டு டு ப்ரைமரியை ரெஃபர் பண்ணுறதுனால சஃபிக்ஸ் ஒன் is equal to sum of R1 and R2 dash. Therefore R1 plus R2 dash. R2 dash குள்ள ஃபார்முலா R2 by K square. Sometimes இதை வேறு மாதிரியும் கேட்பாங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரின்னு கேட்காம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரி அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரி அப்படி கேட்டாலும் ரெஃபர்டு டு ப்ரைமரினாலும் ஒரே மீனிங் தான். சப்போஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர்டு டு செகண்டரின்னு கேட்டாங்கன்னா R ஈக்குவலன்ட் டு அங்கே என்ன வரும்னா R2 ப்ளஸ் R1 டேஷ் அப்படின்னு வரும். ஓகே, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். இதை வந்து கவனிக்கணும். ஏன்னா இதில் வந்து டிவைடட் பை K ஸ்கொயர் இன்ட்டு K ஸ்கொயரில் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வில் சால்விங் those கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ரியாக்டன்ஸுக்கும் அதே ஃபார்முலா அப்ளிகபிள். இங்கேயும் டோட்டல் ரியாக்டன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரினாலும் எப்படி எழுதணும்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரியாக்டன்ஸ் டோட்டல் ரியாக்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். எக்ஸ் ஈக்குவலன்ட் ரெஃபர் டு ப்ரைமரின்றதுனால 1 இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டேஷ். அவ்வளோதான். x2 டேஷ்க்கு என்ன ஃபார்முலா x2 by K ஸ்கொயர். Similarly, total reactance referred to secondary or in terms of secondary இப்படி கேட்டாங்கன்னா என்னென்னா x equivalent to ஏன்னா refer to secondary இங்கே என்ன வரும் x2 plus x1 dash. x1 dash என்ன ஃபார்முலா into K ஸ்கொயர். இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே கான்செப்ட் டோட்டல் இம்படன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரி, டோட்டல் ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்டரி அப்படியும் வரும். பட் ஃபார்முலா வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். பட் இந்த டேர்ம்ஸில் ஏதாவது கேட்பாங்க, பட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெஃபர் டு ப்ரைமரியா ரெஃபர் டு செகண்டரியா இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யூனிவர்சிட்டி கொஷின். இந்த கொஷினில் பாருங்கள், 100 kVA 1100/200 volt single phase transformer has a following parameters. இதில் R1 is equal to 0.1 ohm, X1 அதாவது reactance of primary is 0.3 ohm. Similarly secondary resistance, secondary reactance கேட்டிருக்காங்க. Find the equivalent resistance and leakage reactance as referred to the high voltage winding. இதில் கவனிங்க, இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் த கிவன் டேட்டா. கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 kVA வந்து ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் அடுத்து என்னென்னா இந்த வோல்டேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1100/200 வோல்டேஜ் இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ப்ரைமரி சைடு வோல்டேஜ், இது வந்து செகண்டரி சைடு வோல்டேஜ். இது இங்கே வந்து ப்ரைமரி சைடு வோல்டேஜ் ஸ்லாஷ் செகண்டரி சைடு வோல்டேஜ். ஓகே, ஸோ இதிலேருந்து எப்படி எழுதலாம்னா ப்ரைமரினா என்ன எழுதுவோம் V1 இஸ் ஈக்குவல் டு 1100 வோல்டேஜ். இங்கே V2 இஸ் ஈக்குவல் டு 200 வோல்டேஜ். தேர்ஃபோர் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ப்ரைமரி சைடு வந்து செகண்டரி சைடோட கிரேட்டர் வேல்யூ இருக்குது. ஸோ இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R1 இஸ் ஈக்குவல் டு 0.1 ohm. அதே மாதிரி ப்ரைமரி ரியாக்டன்ஸோட வேல்யூ 0.3 ohm. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டரி ரெசிஸ்டன்ஸ்
ஸோட வேல்யூ வந்து 0.004 ஓம். அப்புறம் செகண்டரி ரியாக்டன்ஸ் ஸோட வேல்யூ 0.012 ஓம். இதுதான் கிவன் டேட்டா. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஈக்குவலண்ட் ரியாக்டன்ஸ் ரெஃபர்டு டு ப்ரைமரி அல்லது ரெஃபர்டு டு செகண்டரி அப்படி எதுவுமே கொடுக்கல. ரெஃபர் டு ஹை வோல்டேஜ் வைண்டிங் கொடுத்துருக்காங்க இன்டெரக்டாக. ஹை வோல்டேஜ்னா இது ப்ரைமரி, இது செகண்டரி. இதில் ஹை வோல்டேஜ்னா அது ப்ரைமரி. தேர்ஃபோர் இட் ரெஃபர் டு ப்ரைமரி வைண்டிங். இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் கொஷினில் ரெஃபர்டு டு லோ வோல்டேஜ் வைண்டிங் அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே லோ வோல்டேஜ் இது செகண்டரி அப்படி. தேர்ஃபோர் அப்போ என்ன வரும், ஆர் ஈக்குவலன்ட் 2 அப்படின்னு வரும். சப்போஸ் இந்த கொஷினில் கிவன் டேட்டா வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ரெஃபர்டு டு ஹை வோல்டேஜ் வைண்டிங் அப்படின்னா இப்போ இதுதான் செகண்டரி தான் ஹை வோல்டேஜ் வைண்டிங். இந்த மாதிரி கேசஸில் எது கண்டுபிடிக்கணும்னா ஆர் ஈக்குவலன்ட் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த ஹை வோல்டேஜ் வைண்டிங்னாலே எப்போவுமே ப்ரைமரின்னு எடுக்கக்கூடாது. ஹை வோல்டேஜ் வைண்டிங்னா இங்கே எது ஹையர் வோல்டேஜ்னு பார்க்கணும். ப்ரைமரினா ரெஃபர் டு ப்ரைமரி, செகண்டரினா ரெஃபர் டு செகண்டரி. ஓகே, இதில் ஃபார்முலா என்ன, ஆர் ஈக்குவலன்ட் 1 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவலன்ட்னா என்ன, R1 ப்ளஸ் R2 டேஷ். ஓகே, இப்போ R2 டேஷ் என்ன ஃபார்முலா, R1 ப்ளஸ் செகண்டரியிலேருந்து ப்ரைமரிக்கு ரெஃபர் பண்ணும்போது என்னாகும், R2 டிவைடட் பை K ஸ்கொயர். ஓகே, இந்த R2க்குள்ள ஃபார்முலா R2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு R2 பை K ஸ்கொயர். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ ஒன்று அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், K இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங் பை primary winding, or is equal to voltage across secondary divided by primary voltage, or is equal to I வரும்போது மாற்றி வரும் I1 by I2. இதுதான் என்னது, K யோட ஃபார்முலா. இங்கே நமக்கு என்னென்ன டேட்டா இருக்குது K வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த V1 V2 தான் இருக்குது. சம்டைம்ஸ் V1 V2 இருக்காது, I1 I2 இருக்கும். சம்டைம்ஸ் N1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அக்கார்டிங்லி எது சூட் ஆகுதோ அந்த ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறோம்னா K இஸ் ஈக்குவல் டு V2ஓட வேல்யூ 200, V2 பை V1 இஸ் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 1100. இதுதான் Kயோட வேல்யூ. தேர்ஃபோர் K இஸ் ஈக்குவல் டு 2 பை 11. ஓகே, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வரும், R ஈக்குவலண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 டிவைடட் பை K ஸ்கொயர் is equal to R1 ஓட வேல்யூ 0.1 plus R2 ஓட வேல்யூ 0.004 divided by K ஓட வேல்யூ 2 by 11 whole square. இது எப்படி எழுதலாம், plus அதான் டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா 4 இந்த 0.004 எப்படி எழுதணும்னா 4/1000 எழுதலாம். இன்ட்டு 2/11 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர், டோன்ட் ஃபர்கெட் தி ஸ்கொயர். ஸோ 2 into 2 into 11 into 11. இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 0.221 ஓம். டோன்ட் ஃபர்கெட் த யூனிட். இதானது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரி. சிமிலர்லி அப்புறம் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர் டு ஈக்குவலன்ட் ரியாக்டன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரி. ஸோ அதே தான் x ஈக்குவலன்ட் 1 இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 பை K ஸ்கொயர். இங்கே என்ன வரும், x1ஓட வேல்யூ என்ன 0.3, therefore 0.3 ப்ளஸ் இங்கே x2ஓட வேல்யூ 0.012 டிவைடட் பை K ஸ்கொயர். Kயோட வேல்யூ என்னது 2/11 whole square. Therefore என்ன வேல்யூ வரும், 0.663 ohm. Therefore finally equivalent reactance referred to primary is equal to
0.663 ohm. That's all. அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் ஈக்குவலன்ட் டு செகண்டரின்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக் தான். இது வந்து ஃபேஸர் டயக்ராம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் நோ லோடு, அதாவது ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் நோ லோடு. இதுதான் அந்த ஃபேஸர் டயக்ராம். இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இதில் ஐ மியூ சம் புக்ஸில் எப்படி ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஐஎம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா ஐ மியூ அப்படின்னா மேக்னடைசிங் கரண்ட். அதே மாதிரி இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர் வாட்லெஸ் காம்போனண்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. அதுக்கப்புறம் ஐசி எப்படின்னா வாட் காம்போனண்ட் ஆஃப் கரண்ட், அதாவது ஐ மியூ ரெண்டும் ஒன்று தான். ஐ மியூ எப்படி சொல்லலாம்னா வாட்லெஸ் காம்பனண்ட், ஐசி அதாவது வாட் காம்பனண்ட் ஆஃப் கரண்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஐ மியூனா மேக்னடைசிங் கரண்ட் ஆர் வாட்ஃபுல் காம்பனண்ட் இப்படி இருக்கும். ஆர் இதுக்கு அதர் நேம் என்ன அப்படின்னா கோர் லாஸ் காம்பனண்ட், கோர் லாஸ் கரண்ட் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க ஐசி. ஓகே, இது எல்லாமே சேம் தான். இந்த மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் சப்ளை கொடுத்தோன்னே அந்த கோர் வந்து மேக்னடைஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சம் கரண்ட் இன்டேக் பண்ணும். அதானது இந்த மேக்னடைசிங் கரண்ட், இல்லைன்னா வாட்லெஸ் கரண்ட். இது வாட்ஃபுல் கரண்ட் அல்லது கோர் லாஸ் கரண்ட். ஓகே, இந்த ஐ நாட் அப்படின்னா என்னென்னா நோ லோடு கரண்ட். V1 அப்படின்னா ப்ரைமரி வோல்டேஜ், E1னா இன்டியூஸ்டு EMF அட் ப்ரைமரி வைண்டிங், இன்டியூஸ்டு EMF அட் செகண்டரி வைண்டிங். இது வந்து E2. இங்கே ஃப்ளக்ஸ்னா ஃப்ளக்ஸ் ஆஃப் த கோர். நெக்ஸ்ட்டு இந்த ஐ நாட், ஐசி, ஐ மியூ இது மூணுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐ மியூ காஸ் ஃபை நாட். அதே மாதிரி இது ஐ நாட். நெக்ஸ்ட்டு மேக்னடைசிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஃபை நாட். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம ஆல்ரெடி எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். எப்படின்னா காஸ் ஃபை நாட் அப்படின்னா என்னது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு எது ஐசி தான் அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்டன்யூஸ்ன்றது ஐ நாட். அதை ரீஅரேஞ்ச் பண்ணால் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி சைன் ஃபை நாட் அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் சைடு என்னது இந்த ஐ மியூ தான் ஆப்போசிட் சைடு இருக்கும். ஐ மியூ டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் வந்து ஐ நாட். இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணால் இந்த எக்ஸ்பிரஷன் வரும். இது வந்து ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் அட் லோடட் கண்டிஷன். இது வந்து லோடட் கண்டிஷன். இதுக்கு முன்னால் பார்த்தது நோ லோடு கண்டிஷன். இங்கே இந்த I1னானது ப்ரைமரி கரண்ட். அப்புறம் இந்த ப்ரைமரி இந்த இதை வச்சு நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கவனிங்க. காஸ் ஃபை நாட் அப்படின்னா என்னென்னா நோ லோடு பவர் ஃபேக்டர். காஸ் ஃபை ஒன் அப்படின்னா ப்ரைமரி பவர் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு காஸ் ஃபை டூ அப்படின்னா செகண்டரி பவர் ஃபேக்டர். இந்த சஃபிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நாட் அப்படின்னா நோ லோட். அதே மாதிரி ஃபை நாட் அப்படின்னா எந்த ரெண்டு ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த V1க்கும் ஐ நாட்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ். V1க்கும் ஐ நாட் இந்த வெக்டருக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் தான் ஃபை நாட். அதே மாதிரி ஃபை ஒன் அதாவது இந்த ஃபேஸ் ஆங்கிள் ஃபை ஒன் அப்படின்னா இதுனா V1 I1 இது ரெண்டுக்கும் உள்ள ஃபேஸர் டிஃப்ரென்ஸ். இங்கே V1 I1 வந்து இந்த இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள ஃபேஸ் ஆங்கிள் தான் ஃபை ஒன்.
V1க்கும் I0க்கும் உள்ளது phi நாட். therefore இங்கே வரும். V1க்கும் I1க்கும் இடையில உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் தான் phi 1. நெக்ஸ்ட்டு phi 2. phi 2னா என்னென்னா V2 ஆர் E2. E2க்கும் I2க்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் தான் phi 2. அப்போ இங்கே வரும் E2 இங்கே இருக்குது, I2 இங்கே இருக்குது. இந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ் தான் என்னதுன்னா phi 2. ஓகே, இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ப்ரைமரி பவர் ஃபேக்டர், செகண்டரி பவர் ஃபேக்டர் இது எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி I0 இருக்குல்ல, I0 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நோ லோடு கரண்ட். அதே மாதிரி I1 அப்படின்னா ப்ரைமரி கரண்ட். I2 அப்படின்னா செகண்டரி கரண்ட். ஓகே, இது இந்த நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். K is equal to V2 by V1 is equal to I1 by I2. இந்த ஃபார்முலா எங்கே அப்ளிகபிள்னா நோ லோடு கண்டிஷனில் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து இது வந்து லோடட் கண்டிஷன். ஓகே, இந்த I1 இந்த வெக்டர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பார்த்த டயக்ராம் தான் பார்த்து நோ லோடு கண்டிஷன். இது வந்து லோடட் கண்டிஷனில் இருக்குது. லோடட் கண்டிஷனில் என்ன வரும்னா K is not equal to I1 by I2 இப்படி வராது. K at loaded condition K is equal to I2 dash by I2 dash by I2. இதுதான், ஏன்னா I2க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் I1 இருக்காது, I2 டேஷ் தான் இருக்கும். அதனால் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி? I2 dash by I2. இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் வந்து எப்படி வந்தது என்ன வந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து ரிப்பீட்டடாக பார்த்தா மட்டும்தான் புரியும். டவுட்னா கேளுங்க. இதில் இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம அந்த கேட்குற வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த செக்ஷன் மட்டும் நான் மறுபடியும் வரைகிறேன். இதுலேயும் இன்னும் நிறையா ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த 2 கரண்ட் வேல்யூ கொடுத்துட்டு I1 வேல்யூ கேட்பாங்க. சம்டைம்ஸ் இது 2 வேல்யூ கொடுத்துட்டு I2 டேஷ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பவர் ஃபேக்டர் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி ப்ராப்ளம்ஸ் வரும். பவர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு இந்த phi ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபேஸர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இங்கே உள்ள எப்படி எந்த வேல்யூஸ் எந்த டேட்டா கொடுத்து எது அன்னோன் டேட்டாவாக இருந்தாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பேஜில் உள்ள டேட்டா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, இதில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்த I1ன்றது என்னென்னா இதுக்கும் ரிசல்டண்ட்டாக இருக்குது. அப்படின்னா வெக்டர் சம் ஆஃப் I1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I0 வெக்டர் ப்ளஸ் I2 டேஷ் வெக்டர். ஓகே, இப்போ சப்போஸ் இந்த 2 வேல்யூ நமக்கு இருக்குது என்ன, இப்போ இதை வந்து இதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இது என்ன ஆங்குலர், இது எந்த ஆங்குலர் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா நீங்கள் ஸ்கூல் டேஸில் +1 ஃபிசிக்ஸ் ஐ திங்க் ஸோ அதில் வந்து பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தமிழில் வெக்டரின் இணைகிற விதின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா FR ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா I1 இஸ் ஈக்குவல் டு I1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I0 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 I0 I2 cos ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் them. அதாவது இந்த I2க்கும் I0 இந்த இதுக்கும் அதாவது தீட்டா. லெட் மீ ரீட் அகைன். இந்த மாதிரி இங்கே வந்து I2 டேஷ் I0 I1 இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே தீட்டா, அதாவது ஆங்கிள் பிட்வீன் I2 டேஷ் அண்ட் இங்கே வந்து I2 டேஷ்
I2 dash and I0. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ஆங்கிள் தேவைப்படலாம். இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tan alpha is equal to I2 dash sin theta divided by I0 plus I2 dash cos theta. இது அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் அப்படின்னு போட்டால் இந்த ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்த ஆங்கிள் தேவைப்படும். அதாவது ஆங்குலர் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த 5-1. சப்போஸ் இந்த கண்டிஷனில் ப்ரைமரி பவர் ஃபேக்டர் இது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு என்ன வேணும், 5-1 வேல்யூ வேணும். 5-1 வேல்யூ எப்படி வரும்னா இங்கே தான் V1 இருக்குது. 5-1னா என்ன, 5-1னா இந்த V1க்கும் I1க்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். நம்ம வந்து V1 இங்கே இருக்கும், I1 இங்கே இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நமக்கு தெரியணும். ஓகே, இந்த ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. V1 I2 இந்த ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பீட்டா, இந்த ஆங்கிள் வந்து பீட்டா அப்படின்னா நமக்கு எது வேணும், இதுவும் இந்த ரெண்டு ஆங்குலர் டிஃபரன்ஸ் தெரியணும். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் தீட்டா, இது வந்து ஆல்ஃபா. அப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். அதுக்கப்புறம் V1க்கும் I1க்கும் உள்ள ஃபேஸ் ஆங்கிள் என்னென்னா இந்த பீட்டா ப்ளஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இது எப்படி எழுதலாம்னா ஃபேஸர் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் cos 5-1 இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரைமரி சைட் பவர் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். கிளாஸ் கவனிக்கலைன்னா எதுவுமே புரியாது. ஸோ இந்த வீடியோஸ் வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள். புக்கில் டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எதுவுமே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. ஏன்னா கொஸ்டினில் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வராது. ஸோ பி கேர்ஃபுல். டவுட்னா கேளுங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.